ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வட்டலாப்பம் செய்வது எப்படி, அதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை, ஜீனி, பாதாம், முந்திரி. ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம ஜீனியை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்க போகிறோம், தூளாக்கிக்க போகிறோம் ஜீனியை. ஜீனியை நல்லா தூளாக்கியாச்சு, நல்லா தூளாயிருச்சு ஜீனி. அடுத்து பாதாமும் முந்திரியும் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கணும். நல்லா அடிச்சுக்கணும். அது கூட லைட்டாக பால் ஆட் பண்ணிக்கணும். முந்திரி, பாதாம், பால் எல்லாம் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 4 முட்டையை போட்டுக்கணும். நாலு முட்டையை போட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஜீனி மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம்ல அதை கொட்டணும். போட்டு முட்டையும் அந்த ஜீனி அந்த இதுவும் நல்லா அடிச்சுக்கணும். நாலு ஏலக்காய் போட்டுக்கணும். நாங்கள் என்னென்னா ஆல்ரெடி ஏலக்காய் தூளை அடித்து வச்சாச்சு மிக்சியில் போட்டு, அதனால் தூளை ஆட் பண்ணிட்டோம். 4 ஏலக்காய் இது பண்ணோம். இப்போ மிக்சியில் போட்டு அடித்தாச்சு நம்ம ஜீனியும் முட்டையும். அதோட உங்களுக்கு கலர் ஆட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கலர் ஆட் பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நம்ம இன்னொன்று ஒரு மிக்சியில் முந்திரி, பால் எல்லாம் இதை அடித்து வச்சோம்னா அதையும் இந்த மிக்சியில் போட்டு அடிச்சிடணும் திரும்பி. ஸோ குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு கீழே ஒரு எண்ணெய் மாதிரி ஏதாவது வச்சிடணும். எண்ணெய் மாதிரி வச்சுட்டு ரவுண்டாக வச்சுட்டு அது மேலே பிளேட் இது மாதிரி ஹோலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஹீட் ஆகுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு எண்ணெய் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜீனியை போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அடி பிடிக்காது இது. ஸோ எல்லா இடமும் ஸ்ப்ரிட் ஆகிற அளவு நம்ம இது பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் அளவு பண்ணிக்கணும். நல்லா ஸ்ப்ரிட் ஆயிடுச்சு. இப்போ
என்ன பண்ணோன்னா, நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம்னா அதை எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியதுதான். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும், 2 டீஸ்பூன் அளவு நெய். சேர்த்த பிறகு அந்த ஏனத்தில் ஊற்றி அதை குக்கரில் வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு 5-6 விசில் வரணும். ஸோ ரெடி ஆயிடுச்சு, வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான டேஸ்டான வட்டலாப்பம் ரெடி. நல்லா வெந்துருச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அடுக்கு ஜாலருக்கு சாப்பிடுவாங்க அதிகமாக. அடுக்கு ஜாலர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.